வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் புதிர். பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்கலா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தீர்வு ரொம்பவே எளிமையானது, அதே சமயம் ரொம்ப நேர்த்தியானது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த புதிரையை கேளுங்க. ஒரு பெரிய தொழிற்சாலையில கொதிக்கிற சூடான எண்ணெய உடனடியா குளிர்விக்கணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எண்ணெயும் தண்ணியும் நேரடியா ஒன்னோட ஒன்னு கலக்கவே கூடாது. எப்படி இத பண்றது? இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நம்மளோட இந்த முழு பயணமும் ஆரம்பிக்குது. இந்த புதிர்க்கான பதில் தான் இந்த வெப்ப பரிமாற்றி, அதாவது ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இத ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள சூடான திரவமோ குளிர்ந்த திரவமோ ஒண்ணுக்கொன்னு ரொம்ப பக்கத்துல போகும், ஆனா ஒருபோதும் கலக்காது. ஒரு மெல்லிய சுவர் வழியா வெப்பம் மட்டும் சூடான பொருள்ல இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு தாவி போயிடும். சரி, இந்த வெப்ப பரிமாற்றம் எல்லாம் எப்படி நடக்குது? இது ஒன்றும் மேஜிக் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி இயற்பியலோட ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விதி இருக்கு. அதுதான் சமநிலையின் விதி. இதுதான் அந்த முக்கியமான விதி. சூடான எண்ணெய் எவ்வளோ வெப்பத்தை இழக்குதோ மிக சரியா அதே அளவு வெப்பத்தை குளிர்ந்த நீர் எடுத்துக்குது. ஆற்றலை நாம உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்த மட்டும்தான் முடியும். இந்த ஒற்றை வரி தான் நம்மளோட முழு கணக்கீட்டுக்கும் அஸ்திவாரம். ஓகே, இந்த விதிய நாம வச்சிருக்கிற நிஜமான பிரச்சனையில எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. வெறும் தியரி மட்டும் இல்லாம நம்பர்ஸ வச்சு என்ன நடக்கும்னு நம்மால கணிக்க முடியும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஃபார்முலா பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா பயப்படாதீங்க, இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். இழக்கப்பட்ட வெப்பம் ஈக்குவல் டு பெறப்பட்ட வெப்பம். அதாவது எண்ணெயோட நிறை, அதோட வெப்பநிலை மாற்றம், இது ரெண்டையும் நீரோட நிறை, அதோட வெப்பநிலை மாற்றத்தோட சமன்படுத்துறோம். அவ்வளவுதான் விஷயம். பாத்தீங்களா, கணக்க போட்டு முடிச்சதும் நமக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்த தண்ணி எண்ணெயில இருந்து வெப்பத்தை எல்லாம் வாங்கிக்கிட்ட பிறகு இப்போ 43.8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல இருந்து வெளியே வர்ற தண்ணியோட வெப்பநிலை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. சூப்பர், இப்போ நமக்கு டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு இன்ஜினியரோட வேலை இதோட முடியறதில்ல. அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, இந்த வெப்ப பரிமாற்றத்தை செய்யறதுக்கு நமக்கு எவ்ளோ பெரிய கருவி தேவைப்படும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு பரப்பு வேணும் இல்லையா? அந்த பரப்பு எவ்ளோ பெருசா இருக்கணும்? சின்னதா இருக்குமா இல்ல ரொம்ப பெருசா இருக்குமா? இத நாம துல்லியமா கண்டுபிடிக்கணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் இந்த 2வது ஃபார்முலா வருது. இது வெப்பநிலை வித்தியாசம், திரவங்களோட வேகம், அப்புறம் நம்ம பயன்படுத்துற உலோகத்தோட தன்மைன்னு பல விஷயங்களை கணக்குல எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான பரப்பளவை சொல்லும். இந்த கணக்கீட்டோட முடிவு என்ன தெரியுமா? 19.23 சதுர மீட்டர். அதாவது எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் நடுல வெப்பம் மாறணும்னா குறைஞ்சது இவ்ளோ பெரிய பரப்பு தேவை. இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரூமோட தர அளவுக்கு சமம். யோசிச்சு பாருங்க. இங்கதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. கருவியோட அளவு மட்டும் முக்கியம் இல்ல, அதுக்குள்ள திரவங்கள் எப்படி பாயுது அன்னதும் ரொம்ப முக்கியம். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு சரியான பதில கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல, இருக்கிறதுலயே சிறந்த தீர்வை கண்டுபிடிக்கிறது தான். இங்க நமக்கு 2 முக்கிய ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இணை ஓட்டம், அதாவது parallel flow. இதுல 2 திரவமும் ஒரே திசையில போகும். இன்னொன்னு எதிர் ஓட்டம், அதாவது கவுண்டர் ஃப்ளோ. இதுல ரெண்டும் எதிரெதிர் திசையில வரும். இது எப்படி தெரியுமா? 2 பேர் ஒரே திசையில ஜாகிங் போறதுக்கும் ஒருத்தர் எதிர் திசையில கடந்து போறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரிதான். இந்த டேபிள பாருங்க, விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். எதிர் ஓட்டத்துல வெப்பநிலை வித்தியாசம் ரொம்ப சீரா இருக்கிறதால வெப்ப பரிமாற்றம் ரொம்ப திறமையா நடக்குது. இதனால நமக்கு என்ன லாபம்? எதிர் ஓட்ட வடிவமைப்பை பயன்படுத்தினா அதே அளவு வெப்பத்தை மாத்துறதுக்கு நமக்கு ஒரு சின்ன செலவு கம்மியான ஹீட் எக்ஸ்சேஞ்சரே போதும். இதுவரைக்கும் நாம பார்த்தது என்னன்னா, ஒரு தியரிட்டிக்கல் புதிரை எடுத்துக்கிட்டு ஒரு இன்ஜினியர் எப்படி படிப்படியா ஒரு பிராக்டிக்கல் தீர்வை நோக்கி போறாருங்கிறது தான். இது ஒரு ஒழுங்கான செயல்முறை. அப்போ இந்த மொத்த ப்ராசஸையும் 4 ஸ்டெப்ல அடக்கிடலாம். முதல் படி பிரச்சனை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறது. 2வது படி அடிப்படையான இயற்பியல் விதிய பயன்படுத்துறது. 3வது படி அதுக்கு தேவையான அளவை கணக்கிடுறது. கடைசி படி அதோட செயல்திறனை அதிகமாக்க வடிவமைப்பை மேம்படுத்துறது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம பார்க்குற பெரிய சிக்கலான இன்ஜினியரிங் தீர்வுகள் எல்லாமே நாம புரிஞ்சுக்க கூடிய ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த இயற்பியல் விதிகள் மேலதான் கட்டப்பட்டிருக்கு. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி.
வெப்ப பரிமாற்றம்ங்கிறது வெறும் தொழிற்சாலைகள்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. அது நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. உங்க கார் ரேடியேட்டர்ல இருந்து வீட்டு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் நீங்க தினமும் பார்க்குற எந்த பொருள ஒரு சிறந்த வெப்ப பரிமாற்ற வடிவமைப்பை பயன்படுத்தி இன்னும் சூப்பரா, இன்னும் திறமையா மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.